இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான காணொளி. தயவுசெய்து யாரும் தள்ளி விட்றாதீங்க, காது கொடுத்து கேட்டுருங்க. இது நம்ம குழந்தைகளுக்கும் இந்த காணொளி வேணும், பெரியவங்களுக்கும் வேணும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் அந்த மாதிரி மனிதனோட மனம் மாறிப்போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள். பாலியல் குற்றங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பெருகிட்டு வருது. நம்ம ஒரு வேலி பயிருக்கு வேலி போடுறோம்னா வேலையே பயிர் மேயிற மாதிரி இன்றைக்கி கண்டிஷன் உருவாயிருச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போது நீலகிரியில் கூட ஒரு சம்பவம் இப்போ நடந்துருச்சு. அரசு பள்ளி ஆசிரியர் 21 பிள்ளைகளை பாலியல் தொந்தரவு பண்ணிக்கிறார். அப்படி இதே மாதிரி கல்லூரிகள் நிறையா நடக்குது. இன்னும் வெளியே சொல்ல முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறவங்களும் இருக்கிறாங்க. சின்ன பிஞ்சு குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தைக்கு ஒரு காவலர் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கேட்குறக்கே இந்த நாடு எங்கே தான் போயிட்டுருக்குது. இதுக்கு யாருமே எல்லாம் நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தொண்டு நிறுவனம், இந்த தொண்டு நிறுவனம், சமூக நிறுவனம் என்னென்னமோ ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இதுக்கு ஒரு அரசாங்கமாகட்டும், மற்றவங்க வெளியில் இருக்கிறவங்களாகட்டும் இதை பற்றி யாருமே சிந்திக்கிறதே கிடையாது. ஒரு பிஞ்சை குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி வெளியே அனுப்ப முடியாத சூழ்நிலை இருக்குது. இதுக்கு இந்த வகுப்பு நீ அடிக்கடி இந்த காணொளி நடக்கும். தயவுசெய்து குழந்தைகளை பார்க்க சொல்லுங்கள், பெரியவங்க மேலாக பார்க்கணும். ஏன்னா அவங்க பெரியவங்ககிட்ட நம்ம குழந்தைய விட்டு போட்டு போகிறக்க பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. அதனால் பாலியல் தொந்தரவுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் தேவையில்லாத நம்ம பார்க்குறது இல்லைங்களா. நம்ம எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது வரும்போது அதைத்தான் நம்ம எண்ணங்கள் என்ன தோணுது. இன்றைக்கி தேவையில்லாத எண்ணத்தை நோக்கி தான் நம்ம மனம் திருப்புது. ஏன்னா இன்றைக்கி ஒழுக்கம் நல்ல நெறிமுறைகளில் இன்றைக்கி சொல்லித்தரதில்லை. பள்ளி அனுப்புகிறோமா, அவன் நல்லா ஸ்கூலில் படிக்கிறான், லக்ஸுரியாக இருக்கிறானா, அதை தான் இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறோம். அவனுக்கு என்ன கஷ்ட நஷ்டம் எதுவுமே சொல்லி கொடுக்குறதில்ல. நல்லதை கெட்டது நம்ம பெற்றோர்களும் சொல்லி கொடுக்குறதில்ல. இவங்க ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அம்மா ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒரு மிஷினரிஸ் மாதிரி அந்த குழந்தை, பிஞ்சு குழந்தை மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் தூண்டுற மாதிரி இன்றைக்கி எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குது. அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிற கடமை பெற்றோருக்கு இருக்குது. நம்ம குழந்தை எந்த மாதிரி போயிட்டுருக்குறா அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையுமே நம்ம கண்காணிக்க வேண்டியது. அதே மாதிரி அத்தனை பள்ளியிலும் இந்த 5ஆம் வகுப்பு தாண்டும் போது மோட்டிவேஷன் கிளாஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக வைக்கணும். இதை குறித்து குழந்தைகள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், பெரியவங்களுக்கும் வேணும். நான் முடிஞ்ச அளவுக்கு வாரம் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொளி எதனால் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் மாறுறாங்க, நம்ம பெற்றோர்கள் எப்படி மாறணும், ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இதில் தொகுத்து வழங்குவேன். தயவுசெய்து யாரும் இதை தள்ளிவிட்டு போயிடாத, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதில் இதில் குழந்தைகள் ஈடுபட்டு போயிடுறாங்க, பெரியவங்க அந்த மாதிரி இந்த சலனத்துக்கு ஆள்பட்டு போயிடுறாங்க, தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த காணொளி பாருங்கள். அடுத்த வாரம் இந்த காணொளி எந்தெந்த விஷயத்தில் தடுமாறி போகிறாங்கங்கிறது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வாரம் நான் சொல்லுவேன். நன்றி சொந்தங்களே.